உத்தரவை ஏற்று கோவையில் முதலாக வீட்டில் கொடிக்கம்பத்தை நட்டு 20 அடி உயரத்தில் கொடியை பறக்கவிட்ட தமிழக வெற்றிக் கழகம். கோவை சிங்காநல்லூர் தொகுதி வரதராஜபுரம் பகுதியில் முதன்முறையாக தனது வீட்டில் 20 அடி உயரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தளபதி தமிழ் தலைமையில் இணை அமைப்பாளர் மனோஜ் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கொடியை பறக்கவிட்டனர். கொடியேற்று விழாவில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ், அண்ணன் மற்றும் கிரி பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீட்டில் பறக்கும் முதல் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார்கள். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் கூறுகையில், மதுரை உயர்நீதிமன்றம் அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்கள் பொது இடங்களில் வைக்க தடை விதித்தது. மேலும் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் எனவும், கொடிக்கம்பங்கள் தனியார் இடங்களில் வைக்கவும் சமீபத்தில் உத்தரவிட்டது. கழக தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரிலும், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரில் கழகத்தின் வெற்றி கொடி கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தளபதி தமிழ் மற்றும் மனோஜ் ஆகியோருக்கு கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் கிழக்கு மாவட்டத்தில் இது எங்களது முதல் கொடி. இனிவரும் காலங்களில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட அனைவரது வீட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும் என்று இதன் வாயிலாக கூறிக்கொள்கிறேன் என்றார். மேலும் எங்களது தளபதியாரும் படை தளபதிகளும் சட்டத்தை மதித்து அதன்படியே பயணிப்போம் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணமாகும் என்று பேசினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தளபதி தமிழ் மற்றும் இணை அமைப்பாளர் ஸ்ரீதர், சௌஜித், வினோத் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் தினேஷ், குகணேஷ், தீபக், லோகநாதன், விக்னேஷ் மற்றும் அணி பகுதி வார்டு செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டனர். மதன், நரேஷ், சரவணன், வினோத், சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தளபதி தமிழ் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். வாழ்க வெற்றி தலைவர், வளர்க தமிழக வெற்றி கழகம். இன்றைய தினம் இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில் கழக கொடியேற்று விழா அருமை தோழர் மனோஜ் அவர்கள் ஏற்பாட்டில் அவரோட வீட்டில் நடக்குது. இந்த கொடி பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி உயரத்துக்கு இந்த கொடி இருக்குது. ரோட்லேயே எங்களால் வைக்கலாம், ஆனால் எல்லா கட்சியுமே ரோட்டில் வச்சுருக்காங்க. நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலைவரின் வழியில் வரனால சமீபத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. பொது இடங்களில் கட்சி கொடிக்கால இருக்கக்கூடாது, யாரும் இனிமேல் வைக்காதீங்க, அதை 3 மாதத்துக்குள்ளே அகற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதை முன்னிறுத்தி அதை சட்டத்தை மதிக்கக்கூடிய வழியில் வந்த நாங்கள் இன்றைக்கி முதல் முறையாக எங்கள் கழக நிர்வாகியோட வீட்டில் இந்த கட்சி கொடி ஏற்றிருக்கோம். இது படிப்படியாக அனைத்து பகுதியிலுமே இதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் கழக கொடி ஏற்றி பெருமை அடைவோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும், நமது அருமை தலைவர் திரு விஜய் அவர்களின் சார்பாகவும், நமது அருமை பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் சார்பாகவும், நமது மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு யுவராஜ் அவர்களினுடைய ஆலோசனையின்படி இன்று நமது பகுதியைச் சேர்ந்த திரு மனோஜ்குமார் அவர்களுடைய இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி முதலாக இந்த ஏரியாவில் ஏற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொண்டர்களும் தளபதி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தோழர்கள், தோழிகள், நண்பர்கள், நண்பிகள், தம்பிகள், தங்கிகள், அண்ணன்கள், அண்ணிகள் ஆகிய அனைத்து வீடுகளிலும் வருங்காலங்களில் இனி தினந்தோறும் கொடியேற்றும் நிகழ்ச்சியை நடைபெற செய்வதை வெற்றியடைய செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக எல்லா கட்சியிலுமே பொது இடங்களில் கொடிக்கம்பம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது நமக்கு அது அனுமதி கொடுக்கப்படாததால் நமது வீடுகளில், நமது இல்லங்களில், நமது வீட்டுகளில் கொடிக்கம்பம் ஏற்றுவோம். இது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு வீடும் நமது வெற்றி கழகத்தினுடைய கொடியை பறக்கச் செய்து வருங்காலத்தில் நமது வெற்றி கழகத்தை கோட்டையில், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றுமாறு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.